This video is for educational and informational purposes only. Mutual funds and stocks talked in this video are purely used as examples. This video is not meant for advisory or recommendation purpose. வணக்கம், வெல்கம் டு aliceblue யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அடிஷ்னல் செக்மெண்ட் ரிக்வெஸ்ட் எப்படி கொடுக்குறங்க ப்ராசஸ் வீடியோவை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஃபஸ்ட்டு எங்களோட android.aliceblue.online.com லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஆப்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாட்னு ஆப்ஷன் இருக்கும். ஸோ பாட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பாட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்குது. ப்ரொஃபைலில் வந்து மை அக்கௌண்ட்ஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. மை அக்கௌண்ட்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு மேனேஜ் செக்மெண்ட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் என்னென்ன செக்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிருக்குறங்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கேஷ் பிஎஸ்சி என்எஸ்சி மாத்திரம்தான் வந்து எனேபிளாக இருக்குது. சப்போஸ் இப்போ எனக்கு வந்து கரன்சி அண்ட் எஃப்என்ஓ அண்ட் எம்சிஎக்ஸ் செக்மெண்ட்டும் எனேபிள் பண்ணணும்னா ஸோ நான் வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா செக்மெண்ட் நாட் எனேபிள், கிளிக் ஹியர் டு ஆக்டிவேட் த செக்மெண்ட். ஸோ நான் இப்போ வந்து கிளிக் ஹியரில் கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜ் வந்து எங்களோட இகேஒய்சி போர்ட்டலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயிரும். ரீடைரக்ட் ஆனதுக்கப்புறம் பேன் நம்பர் கேட்கும். ஸோ நான் பேன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் பேன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து கேட்கும். ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் கோடு வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் என்னோடய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். உங்களோட கிளைண்ட் கோடு, நேம், பேன் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே கன்ஃபர்மேஷன் பண்ண கேட்கும். அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட்டட் செக்மெண்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் ஆக்டிவேஷன். ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா எம்சிஎக்ஸ், கரன்சி, என்எஸ்சி எஃப்என்ஓ, பிஎஸ்சி எஃப்என்ஓ அண்ட் கரன்சி என்எஸ்சியும் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ப்ராசஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டினியூ டு ப்ராசஸில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபிகேஷனுக்காக கேட்கும். ஒரு தடவை பேங்க்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. கிராஸ் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிற செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்எஃப்1 எம்சிஎக்ஸ். அதனால் வந்து உங்களுக்கு வந்து லாஸ்ட் 6 மந்தோட ஏதாச்சும் ஒரு இன்கம் ப்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட், லாஸ்ட் 6 மந்தோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நெட்வொர்க் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சேலரி ஸ்லிப் இருந்துச்சுன்னா, இல்லை ஃபார்ம் நம்பர் 16 இருந்துச்சுன்னா அது அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை ஐடிஆர் இருந்துச்சுன்னா கரண்ட் ஃபைனான்ஷியல் இயரோ லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரோட ஐடிஆர் கூட நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைலுன்ட்டு இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த ஃபைல் வந்து ஏதாச்சும் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட் இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அதுவும் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் வந்து ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் வேலிடேட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க. வேலிடேட்டில் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இ-சைன் வந்து கேட்கும் டிஜியோட. ஸோ நீங்கள் வந்து ஆதார் பேஸ் ஓடிபி மொபைல் நம்பர், ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து சைன் நவுவில் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஓடிபி எல்லாமே வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா ஸோ வித்தின் 2 ஒர்க்கிங் டேஸில் உங்களோட அடிஷ்னல் செக்மெண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.